பிரைஸ் லார்ட். கர்த்தர் மறை இரட்சகருமாக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். கடந்த 2023, 22, 21, 20 இந்த 4 வருடங்கள் நான் முழு ஊழியத்திற்கு வந்ததற்கு பிறகு என்னோட இருக்கிற எல்லா பொருட்களையும் இழந்தேன். அதை குறித்து எனக்கு பெரிய போராட்டமே இருந்தது. அனைவருடைய ஆலோசனைகளை கேட்டு அவற்றை மீட்க வேண்டும் என்று போராடினேன். என்னால் முடியவில்லை. என்னிடம் இருந்த உடைமைகள், ஈவன் மை சர்டிஃபிகேட்ஸ், மை ட்ரெஸ்ஸஸ், மை ஆல் ஹவுஸ் ஹோல்ட் திங்ஸ் எல்லாமே கொரோனா டைமில் என்னிடம் இருந்து எடுக்கப்பட்டது. என்னால் அதற்கப்புறம் அதை மீட்கவே முடியவில்லை. என் உறவினர்கள் கூட முயன்றார்கள். எனக்கு நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அந்த ரெக்கமெண்டேஷன் செல்லுபடி ஆகலை. ஊழியக்காரர்களில் இருந்து நான் உதவி கேட்காத ஆட்களே இல்லை. மிக பெரிய பிரபலமான சிலர்களிடம் கூட நான் உதவி கேட்டேன். எல்லாரும் எனக்கு உதவி செய்கிறேன் என்று ஒரு அடி முன்பே எடுத்து வைத்துட்டு 4 அடி 5 அடி என்று பின்னே போய்விட்டார்கள். எனக்கு மிக ஆச்சரியமாக இருந்தது. எதனால் யாருடைய உதவியும் இந்த காரியத்திற்காக நமக்கு கிடைக்கவில்லை? நாம் உழைத்து சம்பாதித்தவைகள் தானே எல்லாமே. அப்பொழுது தேவன் ஒரு வார்த்தை எனக்கு சொன்னார், தன்னைத்தானே வெறுத்து என் சிலுவையை எடுத்துக்கொண்டு வருகிறவனே என் சிஷ்யனாக இருப்பான். சரி ஆண்டவரே. அடுத்தது, என் நிமித்தம் நீ எதை விட்டாலும், வீட்டையாவது, பொருளையாவது, மனைவியாவது, பிள்ளையாவது, உறவுகளையாவது, நிலத்தையாவது அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா? அப்போ அந்த 2 வசனமும் என்னை அதிகமாய் தாக்கினதுனாலே நான் சொன்னேன், ஆண்டவரே, இதுதான் உங்களுடைய திட்டமாய் இருந்தால், இதுதான் நீங்கள் எதிர்பார்ப்பதா இருந்தால், உங்கள் ஊழியத்தை செய்யும்படியாக அவை எல்லாவற்றையும் நான் விட்டு கொடுக்கிறேன் ஆண்டவரே. எனக்கு எதுவுமே வேண்டாம் என்று சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பொருட்கள் மேலும் அந்த உடைமைகள் மேலும் இருந்த ஆசை விட்டுவிட்டேன். சர்டிபிகேட்ஸ் கிடைக்காத போது, ஏன்னா நான் முக்கியமான சில விஷயங்கள் எல்லாம் எடுத்து வைக்கவில்லை. அதுக்கு என்ன பண்ண ஆண்டவரேன்னு கேட்டப்போ அப்ப ஆவியானவரோட பேசினாங்க. எனக்கு ஒருவேளை இந்த சர்டிபிகேட் தேவைப்பட்டால் தேவன் அதை எப்படியான மீட்டு கொடுக்க வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி மேலே செக்ரட்டரியேட் போய் அங்கே அப்ரோச் பண்ணலாமா, போர்டில் அப்ரோச் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி அதெல்லாம் பெரிய ப்ராசஸ்ன்னு சொல்லி எனக்கு ஆலோசனை சொல்பவர்கள் கூட அது இப்பொழுது உங்கள் கைக்கு கிடைக்காது என்று சொல்லிவிட்டார்கள். நான் ரொம்ப சோர்ந்து போய் இதற்காக நிறைய பிரயாசப்பட்டேன், அலைந்தேன். கடைசியாக ஆண்டவர் கையில் விட்டுட்டேன். ஆண்டவரே, எனக்கு இவைகள் எது மேலே ஆசை இல்லை. நாளைக்கே நீங்கள் வந்தீங்கன்னா நான் பரலோகம் வந்துட போகிறேன். எப்படின்னு எனக்கு தெரியாது என்னுடைய வாழ்க்கை. அதனால ஒருவேளை இது தேவைப்படவில்லை என்றால் பரவாயில்ல ஆண்டவர்ன்னு சொல்லிட்டு முழு மனதோடு அவருக்கு உற்சாகமாக என்னோட ஊழியத்தை தொடர்ந்து செய்தேன். என்னுடைய வீட்டில் ஒரு துக்கம் நடந்தது என்று ஏற்கனவே ஒரு சாட்சியை சொல்லி இருந்தேன். என் சகோதரி இறப்பதற்கு முன்பாக அவங்க என்னை பிளஸ் பண்ணாங்க முதல் நாள். அது ஏன்னு எனக்கு தெரியாத ஃபோனில். அப்போது சொன்னாங்க, நீ இழந்த எல்லா விஷயம் கர்த்தர் உனக்கு திரும்ப தருவார் என்று சொல்லி என்னை கைகளை உயர்த்தி ஆசீர்வதித்தார்கள். அப்போதே நான் கலக்கம் அடைந்தேன், ஏன் இவங்க அப்படிலாம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி. அவர்கள் இறந்து கரெக்டாக ஒரு 1 வீக், வித்தின் அ வீக் ஒரு விஷயம் நடந்தது. என்னன்னா, நான் என்னுடைய ஊரிலிருந்து வந்திருந்த என்னுடைய நெருங்கிய உறவினர்களை கேட்டேன், நீங்களாவது இதற்காக ஏதாவது பிரயாசம் எடுக்க முடியுமா? இப்படி என்னுடைய உடைமைகள் வேறொரு இடத்தில் இருக்கிறதே அப்படின்ட்டு சொல்லி. ஏன்னா அந்த ஓனர் மிகவும் கடுமையானவராக இருந்தார். பணம் மட்டும்தான் அவருடைய குறிக்கோள். இதற்காக ஏகப்பட்ட பணத்தை அவர் கேட்டார். என்னால் அதையெல்லாம் கொடுக்க முடியாது என்று சொல்லி நான் சொல்லிவிட்டேன். எனக்கு தைரியமே இல்லை அந்த இடத்தில் போய் நிற்பதற்கு திரும்பவும். அதனால நான் என்னோட உறவினர்களோட சப்போர்ட்டை கேட்டபோது அவர்கள் சில பேருக்கு மனசு இருந்தது, சில பேருக்கு மனசு இல்லை. கடைசியாக போராட்டத்தின் நடுவில் தான் அவர்கள் என்னோடு வந்தார்கள். அவர்கள் வருவதற்கு 1000 தடைகள் அங்கே விசுவாசம் உண்டாக்கினால் கடைசியாக உறவினர்களை அழைத்து கொண்டு அவர்களை காரில் கீழே உட்கார்ந்துவிட்டு அந்த ஓனர் வீட்டுக்கு மேலே ஏறி நான் போகிறேன். மேலே போய் நானும் என்னோடு கூட என்னுடைய வயதில் குறைந்த சின்ன பெண், என்னுடைய சிஸ்டரோட டாட்டர், அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு மேலே நாங்கள் 2 பேரும் நார்மலாக உட்காந்து பேசினோம். அப்பொழுதுதான் எங்களுக்கு தெரியும் அந்த ஓனர் இறந்து விட்டார். அவர் உயிரோடு இல்லை. அவர்கள் மனைவி என்னோட நல்ல நட்பாக இருப்பார்கள். அவர்கள் அழுதார்கள். அவர்கள் என்னோட வயதில் மூத்தவர்கள். அவர்கள் அழுதார்கள், அங்கிள் இறந்து விட்டாது மாதிரி தெரியுமா என்று சொல்லி மிக சுமூகமாக ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது. கடைசியாக நான் தயங்கி கேட்டேன், என்ன ஆயிற்று? என் பொருட்கள், எல்லா பொருட்களும் போய்விட்டது. நாங்கள் எடுத்து போய்விட்டார்கள், கொடுத்து விட்டோம். எனக்கு மனசே இல்லை. என்னுடைய சர்டிஃபிகேட்டாவது இருக்கிறதா என்று கேட்டபோது அவங்க சொன்னாங்க, உங்களுடைய பொருட்கள் கீழே ஒரு பீரோவில் வைத்து அங்கிள் கீழே வைத்து விட்டு போயிருக்கிறார் என்ற உடனே எனக்கு உயிர் வந்தது. திரும்பி எல்லாரும் கீழே பார்த்தபொழுது என்னோட வீட்டினர் அனைவரும் பார்த்தப்போ அவங்க சொல்லிட்டாங்க, இரவு வேளையில் இதை எடுக்க வேண்டாம், நாளைக்கு நீ எடுத்துக்கொள், இல்லைன்னா மிக பொறுமையாக எடுத்துக்கொள். நான் அதை எடுத்துக்கொண்டு என்ன செய்ய போகிறேன்? நீ பொறுமையாக வாங்க. ஏன்னா அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது.
ஒரு 2 நாள் கழித்து நானும் என்னுடைய சிஸ்டரோட சன்னும் போகிறோம். 2 பேர் மட்டும்தான் போகணும், என்ன நடந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி அந்த பீரோ 3 வருஷங்கள் லாக் பண்ணி இருந்ததுன்னா அது கீ கூட என்னிடத்துல இல்லை. அப்போது அது உடைக்க ஆட்கள் கூட்டி கொண்டு போன போது நேராக அவங்க சொன்னாங்க, அந்த கீ எங்களிடம் தான் இருக்கிறது, எடுத்துக்கொண்டு போய் திறந்து பாருன்ற ஓனர் அந்த ஆன்டி சொன்னப்போ கீழே வந்து திறந்தா நான் ஊழியத்திற்கென்று தனியாக ஒரு ட்ரெஸ்ஸஸ் வாங்கி வைத்திருந்தேன். 3 வருட புது அந்த லேபிள் கூட பிரிக்காமல் வைத்து விட்டு வந்தேன். அத்தனை என்னுடைய உடைமைகளும் என்னுடைய ட்ரெஸ், ஒரு பீரோ நிறைய நான் அவ்வளோ நாட்கள் பார்த்து வாங்கின சில முக்கியமான ட்ரெஸ்ஸஸ், காஸ்ட்லி ட்ரெஸ்ஸஸ் அண்ட் ஊழியத்திற்காக எடுத்து வைத்த அந்த லேபிள் கிழிக்கப்படாத அந்த துணிமணிகள், ஃபர்ஸ்ட் என்னுடைய சர்டிஃபிகேட்ஸ், டாக்குமெண்ட்ஸ் அப்படி ஒரு கவரில் போடப்பட்ட அந்த பீரோவில் எனக்கு எது ரொம்ப தேவையானதோ அவைகள் எல்லாம் அப்படியே இருந்தது. நான் அவர்கள் காலையில் எழுந்துட்டேன், அம்மா நீங்கள் பரவாயில்ல, உங்களுக்கு கொடுக்க மனது வந்தது, 3 வருடம் ஒன்றும் செய்யாமல் வச்சிருந்தீங்களே என்று சொல்லி அவங்க சொன்னாங்க, நீ ஒன்றும் செய்ய வேண்டாம், எனக்கு ஒரு ப்ரேயர் பண்ணிவிட்டு போயிட்டு சொன்னார்கள். அந்த இடத்தில் நின்று அவர்களை ஆசீர்வதித்து, அவங்க மகனை ஆசீர்வதித்து ஒரு ஜெபம் செய்துவிட்டு தொடர்ந்து எனக்காக ப்ரேயர் பண்ணிக்கொள், என் மகனுடைய திருமண காரியத்துக்கு தொடர்ந்து ஜெபிங்கள்னு சொன்னார்கள். அந்த இடத்திலே நின்று அவர்களை ஆசீர்வதித்து ஜெபித்து விட்டு ஒரு பைசா பணம் கூட அவங்க கையில் கொடுக்காமல் அந்த பொருளை, என்னுடைய உடைமைகளை நான் திருப்பி கொண்டு வந்தேன். இது கர்த்தரால் மட்டுமே ஆகும். ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், எத்தனை நமக்கு ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்தாலும், எத்தனை மனிதர்கள் நம் சார்பாக நின்றாலும் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை மிகவும் சுமூகமாக, ஒன்றுமே பெரிய பிரச்சனை இல்லாமல், ஒரு பணம் திருப்பி கொடுக்க முடியாதபடி எனக்கு எது தேவையோ அதை கர்த்தர் எனக்கு திரும்ப கிடைக்க செய்தார். என்னுடைய மற்ற உடைமைகள் போனதை பற்றி எனக்கு கவலையே இல்லை. ஏன்னா அதை வைத்துக்கொண்டு நான் ஆள வேண்டும், ஒரு இடத்தை எடுத்துக்கொண்டு. இப்பொழுது நம்ம முழுமையாக ஊழியத்துக்கு வந்துவிட்டால் நிறைய இடத்துக்கு அலைய வேண்டி இருக்கிறது. எனக்கு தேவை என்னுடைய ட்ரெஸ்ஸும் சர்டிஃபிகேட்ஸும் தான், டாக்குமெண்ட்ஸ், முக்கியமான டாக்குமெண்ட்ஸ், அது எல்லாமே என் கைக்கு வந்தது. ஆனால் கர்த்தருக்கு தெரியும், நம்ம எப்பொழுது நம்மை வெறுத்து அவருடைய பேச்சை கேட்டு, ஆண்டவரே உங்களுடைய சித்தம் என்னவோ அதன் வாழ்வில் நிறைவேறட்டும், நீர் எனக்கு நன்மை செய்ய வல்லவராக இருக்கிறது, என்னை விட எனக்கு எது நன்மை என்று உமக்கு தெரியும் என்று சொல்லி நான் ஒப்புவித்த போது எப்படி கர்த்தர் அத்தனையும் அதிசயமா 2024க்குள் நுழைவதற்குள் திரும்ப கொடுத்தாரோ, அப்படி உங்கள் வாழ்க்கையிலும் இப்படியே நீங்கள் யோசிக்கும் போது தேவனாகிய கர்த்தர் அதை உங்களுக்கு திருப்பி கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். நீங்களும் என்னைப் போலவே இழந்த அனைத்தையும் சகலத்தையும் இந்த வரப்போகிற ஆண்டிற்குள் திருப்பிக் கொள்வீர்கள், வரும் ஆண்டில் திருப்பிக் கொள்வீர்கள் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, அதிகாரமுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் எனக்கு செய்த இந்த நல்ல கிருபைக்காய், அதிசயத்துக்காய் அவருக்கு கொடான கொடு நன்றியும் ஸ்தோத்திரத்தையும் கனத்தையும் புகழை ஏறெடுக்கிறேன். அப்படியே என்னோடு கூட வந்த, எனக்கு துணையாக அங்கே வந்து என்னுடைய மென்டல் சப்போர்ட்டாகவும் ஆல் சப்போர்ட்டாகவும் என் கூடவே வந்த என்னுடைய உறவினர்களுக்காகவும் கூட அப்படி நன்றிகள். அவர்களை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்காக ஒரு ஸ்தோத்திரிக்கிறேன். இவ்வளோ பெரிய காரியங்களை எனக்கு செய்த தேவன் உங்கள் வாழ்க்கையிலும் இது செய்ய வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் இழந்தது எதுவோ அதை 2024 திரும்ப பெற்றுக்கொள்வீர்கள். உங்களுக்கு எது முக்கியம் என்று நினைத்தீர்களோ, ஐயோ இது இல்லாமல் நான் என்ன செய்வேன், எப்படி பெற்றுக்கொள்வேன், போய்விட்டதே, இதை யார் வாங்கி தருவார்கள், இதுக்கு என்னால் செலவு பண்ண முடியுமா என்று எதை பற்றியெல்லாம் நீங்கள் யோசித்தீர்களோ அவைகள் எல்லாவற்றையும் எனக்கு செய்தது போலவே செலவே இல்லாமல் சுமூகமாக உங்கள் எதிராளியுடன் நீங்கள் போய் மீட்டுக்கொள்ளும்படி கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். God bless you.